2024ல தங்கம் விலை கடந்த 100 வருஷத்துல பார்க்காத அளவுக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கு. பாருங்க, ஒரே வாரத்துல விலை எவ்வளவு ஏறி இறங்கிருக்குன்னு. இதனால வாங்குறவங்க ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இந்த விலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு. இதனால பல பேரால தங்கம் வாங்கவே முடியல. இது ஒரு குளோபல் இஷ்யூ தான். ஆனா இந்தியாவை இதோட பாதிப்பு ரொம்பவே அதிகம். ஏன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். உலகத்துல மத்தவங்களுக்கு தங்கம்ங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா நமக்கு அது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். பிறப்புல இருந்து கல்யாணம் வரைக்கும் தங்கம் கொடுக்கற பழக்கம் இல்லாம நம்ம வீட்ல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது. இது வெறும் ஆடம்பரம் இல்ல, நம்ம கலாச்சார கடமை. ஆனா இப்ப இதுவே ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. ஆனா நீங்க கொடுக்கற காசுல ஒரு மறைமுக செலவும் இருக்கு. தங்கம் விலை ஏற ஏற அந்த செலவும் அதிகமாகுது. அதுதான் செய்கூலி சேதாரம். சிம்பிளா சொல்லணும்னா நகைய செய்யறதுக்கான கட்டணம். இங்கதான் அசல் பிரச்சனையே வருது. இந்த கட்டணத்தை பெர்சன்டேஜ்ல கணக்கு போடுறாங்க. இந்த டேபிள பாருங்க. தங்கம் விலை ஏறினாலும் வேலை செய்யறவங்களுக்கு கூலி அதேதான். ஆனா நம்ம செலவு டபுள் ஆகுது. சோ இந்த எக்ஸ்ட்ரா லாபம் கடைக்காரங்களுக்கு தான் போகுது. ஆனா அதே வேலைக்கு நாம தான் ஜாஸ்தி காசு கொடுக்கறோம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? 2 வழி இருக்கு. ஒன்னு அரசாங்கம் செய்ய வேண்டியது, இன்னொன்னு நாம செய்ய வேண்டியது. முதல்ல அரசாங்கம் இந்த செய்கூலிக்கு பெர்சன்டேஜ் இல்லாம ஒரு ஃபிக்ஸட் ரேட் கொண்டு வரணும். இந்த ஒக்க மாற்றம் வந்தா போதும், நாம வாங்குற ஒவ்வொரு சவரனுக்கும் 10,000 15,000 வரை மிச்சப்படுத்தலாம். 2வது வழி உங்க கையில தான் இருக்கு. உங்க வருமானத்துல 5% தங்கத்துக்காக மாசம் மாசம் சேமிக்க ஆரம்பிங்க. இப்படி தொடர்ந்து சேமிக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா மாறும். ஃபியூச்சர்ல விலை ஏறினாலும் கவலைப்பட தேவையில்ல. இப்பவே பிளான் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா விலை இன்னும் பயங்கரமா ஏறப்போகுதா. இந்த வருஷம் கடைசியில ஒரு சவரன் தங்கம் 2 லட்சம் ரூபாய தொடுன்னு சொல்றாங்க. சோ இந்த விலை உயர்வுக்கு நடுவுல உங்க எதிர்காலத்துக்கு நீங்க தயாரா? யோசிங்க. இப்பவே பிளான் பண்ணுங்க.